காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். இப்ப இவர் பெயில வந்து என்னத்தை கழிக்க போறாரு? ஒன்னும் தேவையில்லை, அங்கே இருக்கட்டும். இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனமே தானோ, மின்னலென மின்னி விட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீதானோ, உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும், என்னை நீங்கி போனார் உன்னை சேரும் பாவம், எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே, அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே, நீதானே வேண்டுமென்று ஏங்கினே. என்னங்க டேய் தங்கப்பிள்ள, சொன்னது எல்லாத்தையும் மறந்தாச்சு. இல்லடா மறக்கல. சொன்னது எல்லாத்தையும் மறந்தாச்சு. கொழுந்தனாரையும் இன்னும் போய் கூட்டிட்டு வரல. தங்கப்பிள்ள, டேய் தங்கப்பிள்ள, என்ன குழந்தாய், தனிமையில் அமர்ந்து கொண்டு எதையோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய மன வலிமையை வளர்த்துக்கொள். யார் உன்னை விட்டு நீங்கிச் சென்றாலும் சரி, உன்னை அவமதித்தாலும் சரி, உன்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காத உன் அப்பன் நான் இருக்கின்றேன். உனக்காக நம்பிக்கையோடு எழுந்து என்னோடு வா, வாழ்வு என்னவென்று கற்றுத் தருகின்றேன். டேய் தம்பி. என்னக்கா சாமி கும்பிட்டியா? கும்பிட்டுட்டு வந்துட்டேன்டா. அதான் உன்னையும் கூப்பிட்டேன், நீ தான் இந்த இடத்த விட்டே நகர மாட்டேங்கிற. கொஞ்சம் சாமியை கும்பிட்டா மனசுக்கு லேசா இருக்கும்லடா. லேசாதான்க்கா இருக்கு, மனசு லேசாதான் இருக்கு. தம்பி தைரியமா இருடா. டாக்டர் என்ன சிட்டி சொன்னாங்க? கை காலு தலை முகம்னு ஒண்ணு விடாம அடிச்சு போட்டிருக்காம்மா. பிழைக்கிறதே கஷ்டம்னு தான் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் மலர் குழந்தைய இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சித்தி. என் பையனை இந்த நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டானே பாவி. அவன் நல்லா இருப்பானா? அவனையெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு நல்ல லாடம் கட்டி ஒரு வருஷமாவது ஜெயில போடணும். அப்பதான் என் மனசு ஆறும். சித்தப்பா வந்து இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லாமே நான் இங்க ஓடியாந்துட்டேன் சித்தி. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அல்லியக்காவுக்கு போன் போட்டு கேட்கட்டுமா? அம்மா. அரவிந்த் வாயா, என்னாச்சு? ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா அவனை. அப்போ கல்யாணம் நின்றுச்சா? அதான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? மூஞ்சிய பாரு. விக்கி எப்படிமா இருக்கான்? ஏதாவது? ஒன்னும் இல்லப்பா, அப்படியே தான் இருக்கான். ஆமா, சுப்புவும் அவங்க அப்பாவும் எங்க? இந்த சீஃப் டாக்டர் வந்திருக்காருன்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சரியா போயிடும் விக்கிக்கு. சரியா போகும்னு நம்புறேன்யா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாம்மா? என்னப்பா? கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி அந்த முத்துவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்பா காலையில எல்லாம் விழுந்து கெஞ்சினது. அப்பாவும் சரின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட பார்த்தாரு. சுப்புவுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்றதுலாம் முடிவு எடுத்துட்டாரு. ஐயோ, இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்கு இந்த வேலை? ஆமாம்மா, அதுல கொஞ்சம் பிரச்சனையாகி கொஞ்சம் வாய் தகராறாகி இந்த முத்து சும்மா இருக்காம அந்த வெண்ணிலா பொண்ணோட தாய்மாமனை அடிக்க போறேன்னு சொல்லி இந்த மலர் அவங்க குறுக்க வந்து கடைசியில மலர் தலையில அடிச்சிட்டான். ஐயோ, எப்ப அந்த பிள்ளை மாசமாவல இருக்கு? ஆமா, இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. கடவுளே, ஒரே நாள்ல இவ்வளவு அசம்பாவிதமா? கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தோம். சித்தி, நான் போய் அந்த மலர் பிள்ளை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன் சித்தி.
கோமலா எனக்கு மனசே சரியில்லை. வாசல்ல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க போய் சித்த உட்காந்துட்டு வரேன். நீ டாக்டர் எதுவும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே வந்து சொல்றியா? ஒரு அரை மணி நேரம் அங்க உட்காந்துட்டு வரேன். போயிட்டு வாங்கத்தே, நான் பாத்துக்கிறேன். ம். அவங்க அப்பாவும் சுப்பும் வரந்தட்டிக்கும் நீயும் கொஞ்சம் இங்க இருப்பா. இருக்கேம்மா. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு? ஏய் என்ன? இல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சுல, சந்தோஷமான்னு கேட்டேன். அப்புறம் அவன் இப்படி மூச்சு பேச்சு இல்லாத அளவுக்கு அடிச்சு போடுவான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஆனா நீங்க எவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கீங்க. விக்கி இருக்கிற இடம் தெரிஞ்சு நீங்க அங்க போனதுமே முதல் வேலையா அவனை பேச வச்சு அதை செல்போன்ல வீடியோ எடுத்திருக்கீங்க. ஆமா, அப்புறம் இந்த முத்து தான் அடிச்சாங்கிறதுக்கு சாட்சி வேண்டாமா? அவனுக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருந்தா இப்படி அடிச்சு போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற போய் உட்காந்துருப்பான். நான் மட்டும் விக்கிய உண்மையை சொல்ல வச்சு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் கதையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். என்ன என்னன்னா தம்பியை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு கருப்பை நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், இல்லைன்னா கூடவே சுத்துவானுங்களே ஒரு 2 பேரு, அவனுங்க நான் தான் அடிச்சேன்னு சொல்லி அவனுக்கு போய் உட்காந்துருப்பானுங்க ஸ்டேஷன்ல. அட அப்படி எதுவுமே நடக்கலைன்னே வை, முத்து தான் விக்கி அடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்ட்டு அந்த கருப்பையன் கதையவே மாத்திருப்பான். ஒரு தறி ஓட்டுறவனுக்கே அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறவனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும்? அப்போ இது எல்லாமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க போட்ட பிளானா? ஏய் எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நானே விக்கிக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம அவனை எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். அந்த வெண்ணிலாவும் இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. முத்துவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில பூ வச்சு பரிசம் போட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இனிமே நம்ம போய் என்ன பிளான் பண்ண முடியும்? வேண்டாம் பேசாம விடுறான்னு அவன் கேட்கல, என்ன பண்ணானோ தெரியல. அதுக்கு இந்த முத்து என்ன பண்ணிருக்கான், இப்படி பண்ணி வச்சிருக்கான். ஆனாலும் உனக்கு இப்படி ஒருத்தன் அடிச்சு போட்டிருக்கான், அவனை பார்த்தா கிரிமினலா தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சா என்னைய பார்த்தா கிரிமினலா தெரியுது, அப்படித்தானே? இப்ப இந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாம அந்த வெண்ணிலா வேற பாதிக்கப்பட்டுட்டால. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த முத்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தானே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. அதான் இப்ப நடக்குது போல. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கே அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அப்ப கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா எவ்வளவு கஷ்டப்படும்? அப்போ நான் காப்பாத்திருக்கேன் அந்த பொண்ணோட லைஃப. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப நல்லவர் தான். உங்ககிட்ட ஒன்னும் சர்டிபிகேட் கேட்கல, போ கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரு. ஆமா, மலரக்காவை எந்த வார்டுல வச்சிருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆபரேஷன் முடிச்சிட்டு இங்க ஐசியூக்கு தான் கொண்டு வருவாங்க. ஆமா, அந்த முத்து எப்பவுமே இப்படிதானா? ஆமா, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அப்படிதான். அவனோட பென்சில் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பேக்னு எதையும் தொட விட மாட்டான். அதுல இருந்து எதையாவது எடுத்தா ஏன் பார்த்தாலே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். என்னையவே எத்தனை தடவை சாக்கடையில தள்ளி விட்டுருக்கான். 2 மணி நேரம் ஆச்சுடா மாப்பிள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய். மாப்பிள பயப்படாதடா, ஒன்னும் ஆகாது. சார், இவங்க தான் சார் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ். சார் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஆப்ரேஷன் முடிச்சாச்சு சார். 24 ஹவர்ஸ் ஆகணும், அப்பதான் எதுனாலும் சொல்ல முடியும். அவங்கள பார்க்கலாமா? நோ, அவுட் ஆஃப் த டோர் பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்காங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அவங்கள ஐசியூக்கு மாற்றுவோம். அப்போவும் நீங்கள் அவுட் ஆஃப் த டோர் தான் பார்க்க முடியும். எப்ப சார் பார்க்கலாம்? அவங்க கண்ணு முழிக்கட்டும். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் என்னங்கிறத எங்களாலேயே சொல்ல முடியும். சார் வேற எந்த ஆபத்தும் இல்லையே? இப்போதைக்கு அப்படி எதுவும் தெரியல. லெட்ஸ் see. ஓகே சார், தேங்க்யூ. நான் வரும்போது இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தீங்க. அவ்வளோ பேர் வேண்டாம், யாராவது ஒரு 2 பேர் மட்டும் இருங்க போதும். சரிங்க சார், சரி பாத்துக்கிறோம். ம். டேய் மாப்பிள, நீ செத்த நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரியா? 3 நாளா தூங்கலடா நீ. அக்கா குட்டிமா எங்க? அவளை மயிலுக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்டா. சரி இருக்கட்டும். நீ அம்மாவை பாத்துக்கோ. இப்போ குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடு, இங்க கேண்டீன் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு. என்ன? ஏன் நீ எங்கே போற? வீட்டுக்கு போயிட்டு வர போறியா? இல்லக்கா, நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன். உன் மச்சான் அங்க கத்திக்கிட்டு இருக்காருடா, போக கூடாதுன்னு. ஆமா சொன்னேன். இங்க பாருங்க மாப்பிள, போய் உங்க தம்பியை பெயில எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, அவர் அங்கேயே இருக்கட்டும். முடியாது மச்சான், போவேன், பெயில்ல எடுப்பேன். மாப்பிள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பண்றது சரியில்லையா மச்சான்? கார்ல வரும்போது உங்க தங்கச்சி சொன்னதை கேட்டீங்கல்ல? அவ சொல்லுவா பைத்தியக்காரி. நாளைக்கு என் மலர் கண்ணு முழிச்ச உடனே குழந்தைனாரை இன்னும் ஏன் பெயில்ல எடுக்கலன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவ அப்படியெல்லாம் கேட்க மாட்டா, கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. மாமா நீங்க இருந்து பாத்துக்கோங்க மாமா, நான் போயிட்டு வரேன். மாப்பிள, மச்சான் சண்டை போடுறதுக்கு இது நேரமும் கிடையாது, இடமும் கிடையாது. எல்லாரும் ஆத்திரத்துல ஒரு வேலை பண்றாங்கன்னா நீங்களும் அதே வேலையை பண்ணாதீங்க. மாப்பிள, உங்க தம்பி பண்ணது
பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு மாப்ள. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே மச்சான். தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுங்கிறதே அந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, திருத்திக்கிடணுங்கிறதுக்காக தான். என் தம்பியும் தப்பு பண்ணியிருக்கான் தான், மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தான். அதுக்கு தண்டனையா அவனோட ஃபியூச்சர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதுக்கும் மேல நான் வேற தண்டனை கொடுக்கணுமா? மாப்ள, இப்போ உங்க தம்பியால உங்க குழந்தைய போயிடுச்சு மாப்ள. இப்போ என் தங்கச்சி நாளைக்கு கண்ணு முழிச்சு அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. உங்களுக்கு உங்க தங்கச்சியை பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு என் பொண்டாட்டிய பத்தி நல்லா தெரியும் மச்சான். அவங்க கண்ணு முழிச்ச உடனே கேட்கிற முதல் கேள்வியே அவங்களோட கொழுந்தனாரை பத்தி தான் இருக்கும். அடிபட்டு அவ்வளவு வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த வேதனையிலையும் கூட கொழுந்தனாரை கூட்டிட்டு போயிருவாங்களான்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இவ்வளவு ஏன், எங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நேரத்துல கூட அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அப்பவும் தான் கொழுந்தனாரை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என் மலர் கண்ணு முழிச்சா கேட்கிற கேள்விக்கு நான் பதில் ரெடியா வச்சிருக்கணும். அதுக்கு என் தம்பியை இப்ப நான் கூட்டிட்டு வரணும். புரிஞ்சுக்கோங்க மச்சான், இல்லாட்டி என் மலர் முகத்துல என்னால முழிக்க முடியாது. உங்களோட குழந்தையே போயிருச்சு மாப்ள. அது தெரிஞ்சா மலர் எவ்வளவு வருத்தப்படுவா. ஏன் மச்சான், கார்ல வரும்போது அவ்வளவு வேதனையிலையும் அவ்வளவு பேசின மலர் குழந்தைய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? எனக்கு என் தம்பி எப்படியோ அதே மாதிரிதான் மலருக்கு அவங்களோட கொழுந்தனாரு. அவங்க தன்னோட முதல் பிள்ளையா பாக்குறதே என் தம்பியை தான். மாப்ள, அப்போ உங்களுக்கு உங்க பொண்டாட்டியை விட உங்க தம்பி தான் முக்கியமா? மாப்ள, பதில் சொல்லிட்டு போங்க. எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம், என் தம்பியும் முக்கியம். ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் நான் நிப்பேன். மாமா பாத்துக்கோங்க மாமா, வந்துடுறேன். மாப்ள என்ன இப்படி பண்றாரு? வள்ளி, கோச்சுக்கிடாதீங்க. அவ்வளவு பிரச்சனை அங்க மண்டபத்துல நடந்துகிட்டு இருக்கும் போதும் என் தம்பி மலரை உள்ள போய் உட்காருன்னு எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏன் என்னையவே மலரை பார்த்துக்கோன்னு சொல்லி தான் அங்க உள்ள ரூமுக்குள்ள உட்கார வச்சான். அப்படியும் கேட்காம மலர் தான் தேவையில்லாம போய் தலையை கொடுத்துட்டா. நான் நடந்ததை பத்தி கேட்கல, இப்போ உங்க தம்பி பண்ற வேலையை பத்தி தான் கேட்கறேன். அதைத்தாங்க நானும் சொல்ல வர்றேன். மலர் தேவையில்லாம பண்ண ஒரு வேலைக்கு நீங்க முத்து மேல கோவப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பெயில எடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு ஏன் சொல்லணும்? மலர் அடிச்சதுக்காக இல்லாட்டினாலும் முத்து தம்பி ஏற்கனவே பண்ண வேலை அப்படித்தானே இருக்கு. இவரையெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது? இங்க பாருங்க, அவன் எல்லாருக்கிட்டையும்லாம் அப்படி நடந்துக்கிட மாட்டான். முக்கியமா அவங்க அண்ணன்கிட்டையும் மைனிக்கிட்டையும் அப்படிலாம் என்னைக்குமே நடந்துக்கிட மாட்டான். இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்கவே முடியல. வரட்டும் மாப்பிள்ள. சார், கருப்பா பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். கருப்பா, சிஸ்டர் எப்படிடா இருக்காங்க? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா 24 hours கழிச்சு தான் எதனாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. பாத்துக்கோடா, இதனால உடனே இன்ஃபார்ம் பண்ணு என்ன. மாடசாமி, எஸ் சார். முத்து கூட்டிட்டு வா. எஸ் சார். நம்ம எதிர்பாராம எல்லாமே நடந்து போச்சுடா. சார். மாடசாமி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு சைன் வாங்கிருங்க. எஸ் சார். ப்ரோ போய் சைன் போட்டு வா. ப்ரோ, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் மானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். ப்ரோ. மைனி எப்படி ப்ரோ இருக்காங்க? மைனிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குடா. டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு ஒன்றும் சொல்லலை ப்ரோ. என் மேல உனக்கு கோவம் இல்லையா ப்ரோ? இருக்கு. கோவம் இருந்தும் எதுக்கு ப்ரோ என்ன பெயில் எடுத்த? நீ என் தம்பிடா. சரி, ஒரு டீ சாப்பிடுவோமா? கடையில் நிப்பாட்டவா? நீ வெளியே டீ சாப்பிட மாட்டேல ப்ரோ. அதனால என்ன, இப்ப சாப்பிடுவோம். வேணாம் ப்ரோ, நீ வண்டியை வீட்டுக்கு விடு.
நான் உனக்கு டீ போட்டு தரேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டல் போறோம். ஆமா ப்ரோ, வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கே விடு. நான் மைனியை பார்க்கணும். மைனி எல்லாம் இப்ப யாரும் பார்க்க முடியாது. ஓகே பரவாயில்ல, மைனி இருக்கிற இடத்துலயாவது நான் இருக்கணும். ம்ஹும். ஏன் ப்ரோ? ஹாஸ்பிட்டல்ல நான் இறங்கிக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை போய் பாரு. என்ன வேலை ப்ரோ? என் பிள்ளைய என்னமே பாத்துக்கிட வேண்டியது உன் பொறுப்பு தாய்யா. பாத்துக்கோ. அம்மா எங்க உன் சம்சாரம்? தெரியல, இங்க எங்கேயாவது கடகண்ணிக்கு போயிருப்பா, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. நீ உங்க சொந்தத்துல மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்ன. கொஞ்சம் நல்ல பையனா பாருயா. வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பையனா பாரு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எப்படி வந்த? நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இந்த ஊரு இந்த வீடு எப்படி தெரியும்? அங்க பக்கத்துல பரிமளாக்கா வீட்டுல கேட்டு விசாரிச்சு வந்தேன். ஆஹா, எதுக்கு வந்த? அங்கிள், நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். நான் செஞ்ச ஒரு காரியத்தினால இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்னால தேவையில்லாம உங்களுக்கும் அவமானம், வெண்ணிலாவுக்கும் அவமானம். அது இப்பதான் உனக்கு தெரியுதா? ஆமா அங்கிள், இப்பதான் தெரியுது. அதான் தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். உங்க 2 பேரையும் எத்தனையோ தடவை மரியாதை குறைவா பேசியிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க. இப்படி நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா நடந்தது எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? ஆகாது, ஆகவே ஆகாது. சரி பண்ணவே முடியாத பெரிய தப்பதான் நான் பண்ணிட்டேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் மட்டும்தான் காரணம். நடந்த எதையுமே என்னால மாத்த முடியாது. ஆனா இனிமே நடக்க போறத நல்ல விதமா பண்றதுக்கு என்னால முடியும். சரி, அதுக்கு 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 வெண்ணிலாவை என் கூட நீங்க அனுப்பி வைக்கணும். வெண்ணிலாவை அனுப்பி வைக்கணுமா? இது என்ன கதையா இருக்கு? அங்கிள், நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அங்கிள். இதெல்லாம் எப்படியா நடைமுறைக்கு சாத்தியமாகும்? மேலும் உன்னைய நம்பி எப்படி அனுப்பி வைக்கிறது? வேணாம் அங்கிள், நீங்க என்ன நம்பி அனுப்ப வேணாம். என்னோட அண்ணனையும் என்னோட அம்மாவையும் நம்பி அனுப்புங்க. இப்போ என்னை இங்க அனுப்புனதே அண்ணன் தான். கருப்பனா ஆஸ்பத்திரியிலேயே இருப்பான். ஆமா, என்ன அவர்தான் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்த கையோட இங்க அனுப்பி வச்சதும் அவர்தான். வெண்ணிலாவை கூட்டிட்டு வர சொல்லி தான் அனுப்பி வச்சாரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்க அனுமதியோட. ப்ளீஸ் அங்கிள், என் கூட வெண்ணிலாவை அனுப்புங்க. உன் கூட அனுப்பி என்னத்துக்கு? அது தெரியல, அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு. அறிவழகா, என்னையா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. இருந்தாலும் இவரை நம்பி எப்படி அனுப்பி வைக்கிறது? எதை நம்பி நம்ம அனுப்பி வைக்கிறது? முதல்ல எதுக்காக அனுப்பணும்? கருப்பன் தம்பி சொல்லி விட்டாருன்னு தானே இந்த தம்பி சொல்லுது. அவர் சொன்னா இல்லையா, அவங்க வீட்டுல தானே அந்த பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து தெரிஞ்சது. இந்த பிள்ளை வயசுக்கு வந்த காலத்துல இருந்து அந்த அம்மா தான் இந்த பிள்ளைய வளர்த்து விட்டது. எங்க போனாலும் கூட்டிட்டு போய் என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுத்து தான் பிள்ளை மாதிரி தான் வளர்த்தது. அங்கிள், நீங்க வெண்ணிலாவை என் கூட தனியா கூட அனுப்ப வேண்டாம். நீங்களும் வாங்க. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு வெண்ணிலாவை என் கூட அனுப்ப வேண்டாம் அங்கிள். நீங்களும் கூட வாங்க. வந்து அண்ணன் கிட்ட பேசுங்க ப்ளீஸ் அங்கிள். அறிவழகா, போயிட்டு வரட்டுமா? என்ன இல்ல, நடந்த தப்புல என் பங்கும் கொஞ்சம் இருக்கு. அதனால நானும் இறங்கி வர்றதுதான் முறை. இவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்கல்ல, போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. எந்திரியா எந்திரியா பிள்ளை. அங்கிள், வெண்ணிலா கிட்ட பேசிக்கட்டுமா? பேசுங்க ஐயா, பேசுங்க. நிலா, சாரி நிலா, சாரி ஃபார் எவ்ரிதிங். வா கிளம்பலாம். எதுக்கு? தெரியல நிலா, ப்ரோ கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலாம். இல்ல, நான் வரல. அங்க இருக்கிற யார் முகத்திலையும் முழிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. இல்ல, நான் இங்க இந்த ஊர்ல இப்படியே என் மாமா வீட்லயே இருந்துக்கிறேன். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கோங்க. சாரி ஃபார் எவ்ரிதிங். போயிட்டு வாங்க. நிலா, சொன்ன கேளு. வா என் கூட கிளம்பி வா.
இல்ல நான் இது வரைக்கும் பண்ண தப்பு குழப்பம் எல்லாம் போதும். நீங்க போயிட்டு வாங்க. சத்தியம் நீதான், சகலமும் நீதான். ப்ரோ வெண்ணிலா கிட்ட பேசு. நிலா, ப்ரோ லைன்ல இருக்காரு. ஹலோ. ம், சரி போகலாம். அங்கிள் கிளம்பலாமா? போலாம்யா. அங்கிள் போயிட்டு வரேன். மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ம்